சோழப் பேரரசின் பெருமையை கொண்டாட வேண்டியது தங்கள் கடமை என்பதை மறந்து ஒன்றிய பா. ஜ. க. கையில் அடைக்கலம் புகுந்து தமிழகத்தை அடகு வைத்தது போலவே இப்போது தமிழர்களின் பெருமையையும் அடகு வைத்துள்ளது தி. மு. க. அரசு. கீழடியில் கிடைத்த அசைக்க முடியாத ஆதாரங்களை மறைத்து தமிழர் நாகரிகத்தையும் வரலாற்றையும் மூடி மறைக்க முயலும் ஒன்றிய பா. ஜ. க. அரசு இப்போது இங்கு வந்து சோழர்களின் பெருமை பற்றி பேசி உள்ளது முழுக்க முழுக்க கபட நாடகமன்றி வேறென்ன. ஏற்கனவே அரசியலில் கபட நாடகம் போடுவதையே இயல்பாக கொண்ட தி. மு. க. இப்போது ஒன்றிய பா. ஜ. க. அரசின் கபட நாடகத்திற்கு தாழ் பணிந்து வணங்கி தங்கள் மறைமுக உறவினருக்கு விசுவாசத்தை காட்டியுள்ளது. இதில் எதிராக இருப்பது போல காட்டிக்கொண்டே உள்ளுக்குள் மறைமுகமாக இணைந்து ஓர் அரசியல் நாடகத்தினை அரங்கேற்றும் தி. மு. க. வையும் பா. ஜ. க. வையும் ஓரணியில் கபடதாரிகள் என்றுதானே அழைக்க வேண்டும். நாம் இப்படிச் சொல்வது மறைமுகமாக ஓரணியில் இணைந்து இருக்கும் இவ்விரு கபடதாரிகளுக்கும் மக்களுக்கு தா. வி. க. உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறதே என்ற வகையில் எரிச்சல் ஏற்படலாம். அதற்கு என்ன செய்ய, உண்மை ஒருநாள் அம்பலமாகத்தானே செய்யும். அரசியலில் தன் 2ஆம் ஆண்டில் பயணிக்கும் தமிழக வெற்றிக் கழகமே தமிழக வரலாற்று பெருமைகளின் மீது பெரும் அக்கறை கொண்ட பேரியக்கம். சேர, சோழ, பாண்டியர்கள் ஆட்சியின் தொன்ம பெருமைகளை பறைசாற்றும் பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் ஒன்று சென்னையில் அமைக்கப்பட வேண்டும் என்று சென்ற ஆண்டிலேயே தா. வி. க. தீர்மானம் இயற்றியது. ஆனால் பவள விழா கண்ட இந்த தி. மு. க. உ. பா. ஜ. க. முதுகிற்கு பின்னால் பதுங்கிக் கொண்டு பம்முகிறது. கொள்கை கோட்பாடுகளுடன் அறிஞர் அண்ணா ஆரம்பித்த இயக்கம் இன்று அனைத்திலும் சமரசம் செய்து கொண்டு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக உள்ள பா. ஜ. க. விடம் சரணடைந்து கிடப்பதுதான் வேடிக்கை. இல்லை இல்லை, இதுதான் தி. மு. க. தலைமை குடும்பத்தின் வாடிக்கை. மறைமுகமாக பா. ஜ. க. வும் தி. மு. க. வும் ஓரணியில் இருக்கும் கபடதாரிகளாக இணைந்து நடத்தும் அரசியல் ஆதாய நாடகத்தை இனியும் தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். இவர்கள் இருவரின் மறைமுகமான கபட நாடக அரசியலுக்கான தக்க பதிலடியை 2026 தேர்தலில் தமிழக மக்கள் உறுதியாக தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.